எலெக்ஷன் பத்தி தான் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இருக்கு இருக்கு நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப இருக்க பொலிட்டிக்கல்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணு நயன்தாரா மாதிரி சூப்பரா இருக்கு. மெசேஜ் வந்து பொலிட்டிக்கலோட கலந்த மெசேஜ் நல்லா சூப்பராக இருந்தது சார். சூப்பராக இருந்தது. ஒரு புது கதையாக இருந்தது. அருமையாக இருந்துச்சு. நடிப்பு வந்து அபர்ணிதா அந்த ஒரு இவர் பொலிட்டிஷியனாக நடிச்சார் பாருங்க. சூப்பராக இருந்தது. அருமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. பாட்டு படம் அரசியல் கலந்த ஒரு காமெடியும் இருக்கு. கொஞ்சம் சூப்பராக இருக்கு. ஆனால் சூப்பர் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். பாட்டு சூப்பராக இருக்கு. அருமை அருமை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏஸ் கேரக்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. கங்க்ராட்ஸ் டு ராகுல் அண்ட் எல்லா ஃபீமேலும் இந்த மாதிரி போல்டா இருந்தா நல்லது தானே. சமுதாயத்துல இப்படி இருக்கிறது தானே எங்களுக்கு நல்லது. ஸோ இட்ஸ் குட். நல்லா இருக்கு. நல்ல படம். நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து டு த எண்டிங் வரைக்குமே வந்து அது அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து சீன் லேகே ஆகலை. கம்ப்ளீட்டாக சொல்ல போனால் அபர்ணதி ஆக்ட்ரஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்டிங் மாதிரி தெரியல, ரியாலிட்டியோட அப்படியே கம்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு சீனும் வந்து நிறைய ரியாலிட்டியோட சீன்ஸ் வந்து அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. எந்த சீனுமே லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் டச்சோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டருமே ஜென்யூனாக சொல்லணும்னா அவங்களோட கேரக்டர் வந்து செம்மையாக ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. தாராளமாக ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். சூப்பரான கான்செப்ட். டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். நல்ல ஒரு கான்செப்ட் வந்துருக்காங்க. பொலிட்டிக்கல் அப்படின்னாலே சில பேர் போரிங்கா பார்ப்பாங்க. பட் இந்த படம் அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளோ சூப்பரா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பார்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 10 out of 10 ரேட்டிங் தான் நான் கொடுப்பேன். ஸோ கம்ப்ளீட்டா நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. வெஞ்சன்ஸ் அந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வெஞ்சன்ஸோட கேரக்டரை கம்ப்ளீட்டா வந்து அபர்ணதி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், சில சீன்ஸ் எல்லாம் வந்து என்னால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. எந்த இடத்துலயுமே வந்து கண்ணை மூடுற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு இடத்துல பிளிங்க் பண்ணா கூட நம்ம சீன் மிஸ் பண்ணிடுவோம். ஒரு சீனும் மிஸ் பண்ணாம பார்த்தாதான் இந்த படத்தோட கான்செப்டே புரியும். அண்ட் இந்த படத்தோட பொலிட்டிக்கல் பவர் என்னன்றது கம்ப்ளீட்டா ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணிது. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுங்க. வெஞ்சன்ஸ் மூவி அபர்ணதி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் அசோக் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கார்த்திக் ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரியும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எலெக்ஷன் அந்த பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. வெஞ்சன்ஸ் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. கரண்ட் ட்ரெண்டுக்கு பொலிட்டிக்கல் இப்போ நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ்லாம் வர்றதுனால கரெக்டான டைம்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி, ஓட் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். இது வந்து ரியலிஸ்டிக்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இதை பண்றோம் அதை பண்றோம் நாங்க எலெக்ஷனுக்கு வந்தா. அதே மாதிரிதான் அதெல்லாம் எப்படி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்ல பண்ணாம இருக்கிற போது ரீசன்ஸ் கேட்டா என்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்கன்றதுமே இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரியலா நடக்கிற விஷயத்தை பத்தினதான் கதை. ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் பத்தி தான். பட் ரொம்ப நல்லா இருந்தது. அபர்ணதியோட ரோல் வந்து இதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ஒரு உமனை பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே மக்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலா அவங்களோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. மெசேஜ்மே வந்து அதுல எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் வந்து என்னன்னா, சிஎம் வந்து அபர்ணதி கிட்ட சொல்லுவாரு, நீ பேசாம பையனா பிறந்திருக்கலாமா, ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட ஐடியா கேட்டு அது பண்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றது ரியலி ஆக்சுவலி இட்ஸ் வாஸ் வெரி மீனிங்ஃபுல். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே பார்க்கக்கூடிய படம் தான். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.